ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி விஸ்டா சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அகெயின் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் என்னோட வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் இருந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் உங்களை மறுபடியும் பார்க்குறதுல அவங்க கூட பேசுகிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா டான்செட்டு, கேட்டு, டிஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து நெட் எக்ஸாம் எழுதினேன். ஸோ நெட் சிலபஸும் வந்து நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நெட் சிலபஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ, வாட் நெக்ஸ்ட்டுங்கிற இந்த வீடியோ. ஸோ நெட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1 கொடுத்துருக்குற அந்த சிலபஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து எலக்ட்ரான் டிவைசஸ் பற்றி யூனிட் 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான் டிவைசஸ் சப்ஜெக்ட் பற்றி தான் ஒரு டீட்டெயில்டு வெர்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எலக்ட்ரான் டிவைசஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் செமிகண்டக்டர்னா என்ன, அதுக்கப்புறம் பிஎன் ஜங்ஷன்னா என்ன, தென் டயோட்ஸில் நிறைய டயோட்ஸ் இருக்குது. ஜெனர் டயோடு, டனல் டயோடு, வெரெக்டர் டயோடு. ஸோ இந்த எல்லா டயோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஃபெட்டு, இது முடிச்சதுக்கப்புறம் ஃபெட்லேயும் வந்து ஜேஃபெட் இருக்குது, மாஸ்ஃபெட் இருக்குது, இன்னும் நிறைய ஃபெட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்இடி, எல்சிடி இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட நான் என்னோடய டாபிக்ஸ் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இனி ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பாருங்கள். ஸோ டெய்லி என்னோடய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நான் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எழுதுங்க. ஸோ அந்த சப்ஜெக்டையும் நான் கண்டிப்பாக போட போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.